இவ்வளோ அனுபவங்கள் கொண்ட யாக்கோபு தேவன் எழுந்து வந்து சொல்கிறார், பா நீ சம்பாத்தியம் பண்ணணும் குடும்பத்துக்கு, இப்படியெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் கொண்ட மனுஷன் ஆயிட்டு. இந்த யோசேப்பு சொல்கிற தரிசனத்துக்கு கடிந்து கொள்றதுக்கான காரணம் இதுதான். யோசேப்பை வணங்குவோமா, எல்லாரும் என்னை வணங்குறது போல் இருக்குது, சூரியனை சந்திரனும் கதிர்கள்லாம் என்னை வணங்குது, கதிர்கள்லாம் தான் அண்ணன் தம்பிங்க, சூரியன் சந்திரன் டேடி மம்மி. கோபம் வந்துடுச்சு யாக்கோபுக்கு கோபம் வந்துடுச்சு. நமக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய அனுபவம் கொண்டவன் நான். ஆவிக்குரிய அனுபவம் கொண்டவன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு புதிய அனுபவம். சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்குவாங்கன்னு பார்த்தா கடிந்து கொள்ளுதல் வருது. பல வர்ணம் அங்கே உடுத்தி விற்று மகிழ்ந்தான். மாம்ச ரீதியாக பிடிக்கும், எனக்கு கூட நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கே தெரியும். அதே ஜனங்களுக்கு எனக்கு பிடிக்காத போகிற ஒரு பகுதி இருக்குதுன்னா அது கர்த்தருடைய சத்தியம். தீர்க்க தரிசனம் எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் அந்த உபதேசம் வந்துட்டு வந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த திருமண விஷயத்தில் பேசுறதெல்லாம் முகம் சுளிக்கும், மூக்கு வேர்க்கும், அதான் கோபம் வரும், நரன்னு பல்ல கடிக்கிறது, அதெல்லாம் பாயறது, அதெல்லாம் கிடையாது. சும்மா சொல்லக்கூடாது, சொல்கிறேன். எது அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்குறதோ, எது ப்ராக்டிஸில் இருக்குதோ அந்த ப்ராக்டிஸை மாற்றிக்க முடியாது, அந்த பழக்கத்தை நாங்கள் மாற்றிக்க முடியாது. எந்த சர்ச்சில் குச்சி தாண்டி வந்தாலும், நான் தலைமை எந்த விதமான பாரம்பரிய சபையிலேருந்து புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்ற மறுரூபம் அடைந்து பூர்ண சுவிசேஷக்குள்ளே வந்தால் கூட எங்கள் பழக்க வழக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாட்டுக்குரியது, இனத்துக்குரியது, ஜனத்துக்குரியது. பழக்க வழக்கத்துக்கு மேலே இருக்கிறது தான் வேதம். இப்போ ஆபிரகாமுடைய நாட்டின் பழக்கத்தை நான் சொல்லித்தரல, எபிரேய குலத்தின் பழக்கத்தை சொல்லித்தரல. நம்ம பரிசுத்த ஜாதியாக இருக்கிறப்போ நம்ம கர்த்தர் வைக்கிற தேவன் செய்கிற பரிசுத்துக்குள்ளே தான் நம்ம பயணப்படணும். அதுக்குத்தான் இந்த இவ்வளோ குழப்பம் இருக்குது இந்த குடும்பத்தில். இந்த மனுஷன்கிட்ட ரொம்ப தூரமாயிடுச்சு யாக்கோப். பின்ன அந்த ராகியில் அந்த சொரூபத்தை திருடி கொண்டு வரா இல்லையா, அது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது எடுக்கிறப்ப என்ன சொல்லணும், இது வேணாம், இது நமக்கு ஆபத்தானது. இந்த மாதிரி திருடுன்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆரம்பித்ததே விக்கிரகாரத்தை வேணான்னு தான் எங்கள் வீட்டுக்குள்ளே காலை வச்சது. இப்போ அங்கேருந்து வரப்போ விக்கிரத்தோடு வரான்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்காங்க. லாபானும் சும்மா இல்லை, எலியேசரை வரவேற்கிறப்போ ஆதியாகமம் 24வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லாபான் அப்போ யூத்து வாலிபெண், தங்கச்சி கல்யாணம் ஆகுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ வெளியே நிற்பானே உள்ளே வாரும். நம்ம லாபான் கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் லாபான் வேறு மாதிரி ஆகிட்டான். இந்த அம்மா கல்யாணம் பண்ணி போச்சு அவ்வளோ திரும்பியே வரல. நல்லதுதான் லாபானுக்கு, நல்ல தங்கச்சி அங்கேயே வாழ்கிறா, நல்லா இருக்கட்டும். வந்தால் தான் பிரச்சனை, இதுக்கு அதுவும் முட்டிங்க இல்லையா. என்றைக்கு சண்டை வரும்னே தெரியாது. இந்த தங்கைகள் ஊர்லேருந்து வந்தால், ஊரில் இல்லை பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி, இந்த மனைவி அது வரைக்கும் ரோஜாப்பூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோதான். அதுவும் என்ன பேசிக்கலாம் தெரியாது. பாவம், இவன் கண்ணாசம் தூங்க கூட முடியாது புருஷன். என்றைக்கு என்ன வெடிக்கும்னே தெரியாது, என்ன பூகம்பம் வரும்னு கூட தெரியாது. இல்லை நாட்டு நடப்பு இது. இந்த ஏர் கிராஷு பாய்ச்சே அந்த மாதிரி ஆகிடும். எப்படியோ இந்த சண்டையிலேருந்து ஒருத்த மட்டும் தான், இந்த விமான விபத்துலேருந்து ஒருத்த மட்டும் ஏஞ்சான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளால் ஒவ்வொரு வாட்டி உயிர் தேடுறோம். இதுக்கு வர்றப்பெல்லாம் என்னமோ நித்திய கண்ணம் பூர்ணாயிடுச்சு. அதனால் இது வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சீதோஷனம், நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கும்னு கேட்டால் இல்லை. ஏதாவது ஒரு பூகம்பம் வெடிக்கும். இன்னும் பேரண்ட்ஸும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் தங்கச்சி வருது, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எல்லோரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? மகளுக்கு தான். இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். இப்போ நம்ம பொண்டாட்டி இருக்குதுன்னு நம்ம அதுக்கிட்ட போயிட்டோன்னா அவ்வளோதான். இது அவனடா பொண்டாட்டி தாசன் ஆகிட்டியான்னுவான். ஒரு மாதிரி ஆக்கி கை நீட்டி அந்த மனைவி அடிக்கிற வரைக்கும் இவங்க உசுப்புவாங்க. இது நடைமுறை. அடிக்கக்கூடாதுன்றது சத்தியம் சொல்லுது. இப்போ அடிச்சா திருப்பி அடிப்பாங்க, அது வேற சொல்கிறேன். இதனால்தான் லாபானுக்கு தங்கச்சி இல்லாத ரொம்ப சந்தோஷம்.
இந்த அம்மா வந்து வாழ்க்கை வந்து நல்ல பெண்மணி, அதோடு திரும்பியே போகலாம் அவங்க தாய் வீட்டுக்கு, எல்லாம் ஓகே. இதை மாதிரி இந்த மனுஷன் இவன் வீட்டில் எப்படி விக்கிரகாராது வந்துச்சு? நான் ஒரு போதகன், என்கிட்டயும் ஒரு திருட்டு பொருள் வந்திருக்குது, அந்த திருட்டு பொருள் என் வீட்டில் இருக்கிறன்னு ஒருத்தர் திருடி இருக்கான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. விக்கிரகாராதனே கூடாத குடும்பம் அது. அப்புறம் எப்படி லாபான் வீட்டில் விக்கிரகம் வந்துச்சுன்னா, தேசத்தினுடைய பழக்க வழக்கத்தில் இவங்க தீட்டுப்பட்ட குடும்பம். அந்த தீட்டு தான் தீனாலே பதம் பார்த்துச்சு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த சீகேமில் மிகப்பெரிய ஒரு அசிங்கப்பட்டது யாக்கோபின் குடும்பம். விக்கிரகத்தோடு கூட செய்த பயணம். ஆமாம், விக்கிரகத்தோடு கூட செய்த பயணம். அவளை பெண் தீட்டுப்பட்டு போனால் சீகேம் மன்னத்தில் ரத்தாறு ஓடினது, இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி தியானிச்சிருக்கோம். இதனால தான் கர்த்தரை பார்த்தாரு, சரி இவனை மன்னிச்சிட்டாரு. அப்புறம் கர்வாலி மாத்திரை புதைச்சி வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. நல்லா தீட்டுப்பட வாழ்க்கை நல்லா கரைப்படியுது. அபிஷேகம் பண்ணப்பட்ட யாக்கோபு சொல்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் இல்லைன்னு மறுதளிக்குது. நல்ல பூரணமாக இது ரொம்ப சோக்காயிடுச்சு. உலகத்தில் உள்ள மீது அன்பு கூற ஆரம்பிச்சிடுச்சு ஆத்மா. யாக்கோபு கர்த்தர் பார்க்கிறார், சரி யோசேப்பை எழுப்பலான்ட்டு யோசேப்பை எழுப்புறார். யோசேப்பை எழுப்புனதும் இந்த தீட்டு எல்லாம் அழிக்கப்படுறதுக்கு தான் எழுப்புனது. ஒரு மனுஷன் மீது இருக்கிற அபிஷேகம் அந்நிய பாஷையோடு அல்லேலூயா சொல்வதுக்கு, ஆராதனையில் மேடையில் பார்த்துக்கு மட்டும் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உலகத்தின் ஆவியை அழிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற சிற்றின்பத்தை அழிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்நிய ராஜாக்கள் உடைய நீதிகள்லாம் நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அசீரியன், மோவாபியன், அம்மோன் புத்திரன், எகிப்தியன், பெரிஸ்தன், இதெல்லாம் நான் எவ்வளோ அடி போதிச்சிருக்கேன். இது அத்தனை ராஜாக்களுடைய குணங்களும் ஒவ்வொன்றும் நம்மக்கிட்டே இருக்கும். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற இந்த அசுர குணத்தெல்லாம் அழிக்கணும். அசுத்த குணமும் சரி, அசுர குணமும் சரி, இதெல்லாம் இந்த அபிஷேகத்தினாலே நிர்மூலமாகி, இப்போ என்னுடைய அபிஷேகம் நிரம்பி வழிஞ்சி இது அநேகரை தொடுகிறது. இந்த அபிஷேகம் அப்போ தான் பரிசுத்த ஜாதிகள் உருவாகிறது. சபையில் விசுவாசியமாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆத்மா தரணும், ஆத்மா வருது. இதோட டேலி ஆக முடியல, போகிறேன் போயான்ட்டு போயிடுது. ஆகுதா இல்லையா? பின்வாங்கி போயிடுறாங்க. ஒன்று, ரெண்டாவது கடினமான உபதேசம் போயிடுறாங்க. ஏதோ அவங்களுக்கு இது சரிப்பட்டு வராது, நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் டஃப்பாக இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த மாயை ஒன்றும் போகல, உலகத்தினுடைய ஆவி ஒன்றும் போகல. உன்னதத்தின் மீது பற்று குறைவாயிடுச்சு. வந்ததெல்லாம் நோய் நொடிக்கும் அற்புதத்துக்கும் அதுக்கு தான் வந்தாங்களே தவிர, இல்லைன்னா ஒரே குண்டு தூக்கி போடுற மாதிரி ஆராதனைக்காக வந்தேன்னுவோம். அது இங்கே வர்றது கிடையாது. சொல்கிறேன், ஆராதனைக்காகவே போய் என் கையை உயர்த்தி அப்படியே நிற்பானே தவிர, அந்த ஆராதனை முடிஞ்சு வந்தோடனே மறுபடியும் இவன் ரோதனை ஆரம்பிச்சிடும். இவன் ஆராதனைக்கு ஒரு இடம் வச்சுருப்பான், அற்புதத்துக்கு ஒரு இடம் வச்சுருப்பான், தீர்க்கதரிசிக்கு ஒரு இடம் வச்சுருப்பான், பேய் பிசாசு ஓடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான், சபையை ஒன்று வச்சுருப்பான். கேட்டால் கல்லறை கிடைக்கும்னுவான், கல்யாணம் பண்ணலான்னுவான், பிள்ளை பிரதிஷ்டன்னுவான், மிஞ்சி போனால் எனக்கு சீட்டு கிடைக்கும், காலேஜ் போகிறேன்னுவான். என்னென்னமோ அது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் நம்ம பார்க்குற பொழுது இயேசு பரிதாபமாக இருப்பார். ஏன்னா இயேசு வந்தார்ன்ற மாதிரி இருக்கும் சூழ்நிலையே. அவருடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கும். அட பாவீங்களா, என்னை இந்த மாதிரி பண்ணி எவ்வளோலாம் அவங்களுக்காக நான் மறிச்சேனே, என்னை இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்களா. கரெக்டாக சனிக்கிழமை ஃபுல்லாக குடித்தானா கூட ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஆராதனைக்கு வந்துடும். ஏன்னா சர்ச்சில் அவன் காணிக்கை எடுக்கணும், அவனுக்கு பொறுப்பு இருக்குது, அவனுக்கு பல உத்தரவாதம் இருக்குது. அந்த பதவிக்கு வரதுக்கு அவன் நிறைய செலவு பண்ணியிருக்கான், எல்லா விஷயத்தையும் செஞ்சு மேலே வந்திருக்கான். அதனால் இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. அதுபோல் யாக்கோபு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆயிட்டார். அப்போ யோசேப்பை எழுப்புறார் ஆண்டவர். அப்போது யாக்கோபு பழைய அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தா நம்ம தானே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே இருக்கும். இது என்ன நடுவில் நான் தீட்டெல்லாம் யாக்கோபு அதெல்லாம் மனஸ்தாப்படல. அந்தந்த டைமுக்கு அழுது விட்டுறார். ஃபுல்லாக நான் தேஞ்சிட்டேன்னா உலகத்தால் கரைப்பிடிச்சிடுச்சு வாழ்க்கை. அது நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். முதல்ல ஆரம்பித்ததே இயேசுவை லவ் பண்ணுறேன்னு. ஆண்டவரே உமதான், நீர்தான் எல்லாம் பொன் பொருள் வெள்ளி எல்லாம் மக்கள்லாம் சேர அப்படியே டைவெர்ட் ஆகிடுது. அப்போது வேறு ஒருத்தனை எழுபதானே செய்வார் ஆண்டவர். அது நான் என்னோடய மனசு ஏற்றுக்குமா? மாம்ச ரீதியில் இருக்கிறப்போ ஏற்றுக்கல. அப்படி ஏற்றுக்காததுனால தான் யோசேப்பை கண்டு கொள்ள ஆரம்பிச்சது. இதுவும் ஆவிக்குரிய ரீதியில் இருந்தால் இன்னொருத்தர் எழுப்பினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி,
அதான் மோசஸ் சொல்கிறார், எல்லாரும் தீர்க்கதரிசனம் வரைக்கும் சந்தோஷம்தான். இது எப்போ? மோசே உலகத்திலும் உள்ள மீது அன்பு கூறாது இருக்கிற வரைக்கும் இந்த ஆவி இருக்கும். உலகத்தில் உள்ள மீது அன்பு கூறுகிற பொழுது நல்ல வசதியெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் மருமகன் இருப்பான், இல்லை மகன் இருப்பான் பாஸ்டராக, சொத்துக்களெல்லாம் ஆளுவதற்கு. முதல்ல ஒன்றும் இல்லை, அப்போ ஆண்டவரே கெதின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இதில் மருமகனும் ஆசைப்படுவான், மகனும் ஆசைப்படுவான், எப்போ இந்த கிழமை செத்து போவான்னு. இப்போ யாருக்கு ஜெபம் பண்ணுறது, யாருக்கு ஜெபம் பண்ணுறது? பாஸ்டர் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுறதெல்லாம் போய் இப்போ பாஸ்டருக்கு ஜனங்க ஜெபம் பண்ணுறது சந்தோஷம். இப்போ பாஸ்டர் நம்பி படுக்கூட முடியல, எந்த கல்லை தூக்கி தள்ள போடுவான்னு தெரியாது. மகன் நம்பலாம், மகளை நம்பலாம், மருமகன் என்னடா எதுக்கு தான் எவ்வளோ வளர்ச்சின்ற அளவு கூட சில பேர் யோசிப்பாங்க. இதெல்லாம் மாம்ச கண்ணோட்டில் பார்த்தா இது பெரிய தலைவலி, ஆவியின் கண்ணோட்டில் பார்த்தா இது மிகப்பெரிய அருமையான காரியம். நடைமுறை யோசேப்பை அமிச்சாச்சுன்னா மனசளவில் நிராகரிச்சாச்சு. அப்போ ஆரம்பிச்சது தான் வாழ்க்கை.